இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் உப்பு சேர்த்து 1/2 kg மட்டன் கறி மூழ்கிற லெவலுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். 2 விசில் விட்டுறலாம். இப்போது விசில் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறலாம் கூல் ஆகிறதுக்கு. அதுக்கு இடையில் நம்ம ஏலக்காய் 1, 1 பட்டை துண்டு, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துக்குவோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம அந்த பொடி பண்ண பவுடரையும் ஒரு பிரிஞ்சி இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி இப்போ அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே கொஞ்சோண்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் நல்லா வதங்கணும். இதுக்கு எந்த ஒரு மசாலாஸும் நம்ம அரைக்க தேவையில்லை. சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம். இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 பெருசு நான் சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா கறியிலையும் நம்ம சேர்த்துருக்கோம் வேக வைக்கிறப்போ. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளியெல்லாம் இந்த மாதிரி தோல்லாம் உறிஞ்சி நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் பச்சை வாசனை போகிற லெவலுக்கு நல்லா வதக்கி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முருங்கைக்காய், முள்ளங்கி, சுரைக்காய் இந்த மாதிரி காய் இருந்தால் நம்ம கறி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மசாலாஸில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பெரட்டி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டன் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நான் எலும்பாக எடுத்து தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். அவ்வளோதான். அதையும் இந்த மாதிரி மசாலாஸில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போது தேங்காய் ஒரு மூடியில் ஒரு 2 கீத்து மட்டும் நான் எடுத்து இதை நான் அரைக்க போகிறேன். தேங்காவோடு நான் எதுவுமே சேர்க்கல, வெறும் தேங்காவை மட்டும்தான் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து ஊற்ற போகிறேன். நான் சிம்பிளாக எந்த ஒரு பேஸ்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு மசாலாஸும் வச்சு அரைக்காமல் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நான் கொதிக்க விடுறேன். நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க 3 கப் லெவலுக்கு. அடுத்தது வேக வச்ச அந்த கறி தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியும் நான் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். என்னோடய பையனுக்கு காரம் இல்லாமல் நான் குழம்பு எடுக்கணுன்றதுனால நான் இன்னும் மிளகாய்த்தூள் சேர்க்கலை. 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் காரம் இல்லாமல் குழம்பு எடுத்துட்டேன். அடுத்தது இப்போது நம்ம மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையும். உப்பும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்குது. இப்போ வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்திருக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகியாச்சு. அவ்வளோதான். ரைஸ்க்கு, தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.